தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இப்பொழுதைய வகுப்பினை அருமை தோழியர் கிருத்திகா அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். இன்று காலை PO Guide Part 1 ஆர்கனைசேஷன் பற்றியும் கிளாஸ் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ் பற்றியும் மிக விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது பாடம் துவங்க இருக்கிறது. அனைவரும் கவனமாக கவனித்து உள்வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேடம், நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க மேடம். குட் ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம PO Guide Part 1 போஸ்ட்மேன் அண்ட் MTS கிளாஸ்க்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் காலையில கமெண்ட்ஸ் பண்ணி நம்ம ஒரு 4 கிளாஸ் மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா? நைட் போஸ்ட் ஆஃபீஸ் 3 கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ், அதுக்கப்புறம் நைட் போஸ்ட் ஆஃபீஸ். அதை தொடர்ந்து நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய சிலபஸை 1 by 1 நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற கிளாஸ் நம்பர் 5 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் அவர்ஸ். ஸோ அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் என்னென்ன மாதிரியான பிசினஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றத நமக்கு சொல்றதா இந்த கிளாஸ் நம்பர் 5. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுவும் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரெஃபரன்ஸ், என்கொயரி. யாராவது ஏதாவது ஒரு என்கொயரிக்காக வராங்க, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராங்க. அதே மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி, இந்த சேல் எல்லாத்துக்குமே நமக்கு பிசினஸ் அவர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டையர் ஒர்க்கிங் அவர்ஸ். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் காலையில அவங்களோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அவர்ஸ் என்னவாக இருக்கோ அந்த வேலை நேரம் முழுவதும் யாராவது என்கொயரிக்கு வந்தா அட்டன் பண்ணணும், போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்ணணும், அண்ட் போஸ்டேஜ் ஸ்டேஷனரி என்வெலப் ஏதாவது கேட்டாலும் அதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதனால நம்மளுடைய வேலை நிலை முழுவதும் இதை பண்ணணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர்ட் புக்கிங், இன்சூர்ட் புக்கிங், VP புக்கிங், இதெல்லாம் பொதுவாக உங்களுக்கு 6 to 7 மணி நேரம் இருக்கும். அதுவே சனிக்கிழமைகள்ல 5 மணி நேரம். இதுதான் நம்மளுடைய பேசிக் ஒர்க்கிங் டே. ஸோ ரெஜிஸ்டர் புக்கிங், இன்சூர் புக்கிங், VP புக்கிங் இதெல்லாமே பொதுவாக 6 to 7 மணி நேரம். ஆனா சாட்டர்டே 5 மணி நேரம். இதுவே இதேதான், அதாவது புக்கிங் எந்த டைம்ல நடக்குதோ அதேதான் விண்டோ டெலிவரிக்கும் சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம மேல பார்த்த அதே ரெஜிஸ்டர்ட், இன்சூர்ட், VP இதையெல்லாம் விண்டோ டெலிவரி பண்றதும் அதே 6 to 7 மணி நேரம். அதுவே சாட்டர்டே 5 மணி நேரம். அடுத்தது புக்கிங். ஸோ இப்ப நம்ம ரெஜிஸ்டர்ட், இன்சூர்ட், VP புக்கிங் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட மணி ஆர்டர் புக்கிங், IPO நம்மளோட போஸ்டல் ஆர்டர் சேல் அது பண்றது, சேவிங்ஸ் பேங்க் அண்ட் சேவிங்ஸ் சர்டிபிகேட் சம்பந்தப்பட்ட அந்த பரிவர்த்தனைகள்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக நார்மல் டேஸ்ல 5 மணி நேரம், சாட்டர்டே பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் தான். அடுத்தது லாஸ்டா நமக்கு பிரான்ச் ஆபீசர்ஸ், BO வேலை நேரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா ஒரு பிரான்ச் ஆபீஸ்னுடைய மினிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 4 மணி நேரம், அதே மாதிரி மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 5 மணி நேரம். இது அந்தந்த போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஒர்க்லோட பொறுத்து நமக்கு பிரான்ச் ஆபீஸ்னுடைய ஒர்க், அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது மாறும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸ்டாம்ப் சேல் பண்றது, என்கொயரி, இதெல்லாம் மொத்தம் என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ரெஜிஸ்டர்ட், இன்சூர்ட், VP இதை புக் பண்றதுக்கும் 6 to 7 மணி நேரம், சாட்டர்டே 5 மணி நேரம். அதையவே விண்டோ டெலிவரி, அதாவது நம்ம இன்டிமேஷன் கொடுத்துட்டோம், போஸ்ட்மேன் கொடுத்துட்டாங்க, அதை விண்டோ டெலிவரி எடுக்க வராங்க அப்படின்னாலும் அதே 6 to 7 மணி நேரம், சனிக்கிழமைகள்ல 5 மணி நேரம். அதே மாதிரி மணி ஆர்டர், இந்த பினான்சியலா இருக்கக்கூடிய இந்த SB, SC, போஸ்டல் ஆர்டர், அதுக்கப்புறம் மணி ஆர்டர், இதெல்லாம் பொதுவாக 5 மணி நேரம். அதுவே சனிக்கிழமைகள்ல 3 மணி நேரம். பிரான்ச் ஆஃபீஸ் மினிமம் 4, மேக்ஸிமம் 5. ஸோ இவ்வளவுதான் பிசினஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இதுல எப்படி கேட்டாலும் உங்களுக்கு சாய்ஸஸ்க்கு ஒரு தகுந்த மாதிரி ஆன்சர் நீங்க பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது கிளாஸ் நம்பர் 7, பிசினஸ் டன் ஆன் சண்டேஸ் அண்ட் போஸ்டல் ஹாலிடேஸ். இதுக்கு முன்னாடி கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? பொதுவா பிசினஸ் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் பண்ணுவோம்னு சொல்றோம். ஆனா இந்த கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல என்னென்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்றதா இந்த கிளாஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, எக்ஸப்ட் நைட் போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, நைட் போஸ்ட் ஆஃபீஸ் எப்ப வரைக்கும் வேலை செய்யும்? பொதுவா வேலை நாட்கள்ல 7 மணி, மேக்சிமம் DG போஸ்ட் அனுமதிச்சா 8:30 மணி. அதே மாதிரி சண்டேஸ் ஹாலிடேஸ்லயும் DG போஸ்ட் அனுமதியோட நம்ம இயங்கலாம் அப்படின்றத பார்த்திருப்போம். ஸோ அந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸை தவிர வேற எந்த போஸ்ட் ஆஃபீஸும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய ஹாலிடேஸ் அன்னைக்கும் ஓப்பன் ஆயிருக்காது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் போஸ்டல் ஹாலிடேஸ்லயும் என்னென்ன கிடையாதுன்னா, லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் என்பது கிடையாது. ஸோ அந்த ஒரு சனிக்கிழமையில ஒரு லேட்
அந்த லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ்க்கு அப்புறமா ஒருத்தவங்க ஒரு லெட்டர் பாக்ஸ்ல ஒரு தபால் போடுறாங்கன்னா அதை மறுபடியும் திங்கட்கிழமை தான் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் லெட்டர் பாக்ஸ் உங்களுக்கு கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி டெலிவரி என்பது அன்னைக்கு கிடையாது. அதே மாதிரி ஆர்எம்எஸ்ல மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட ஆர்எம்எஸ்லயும் போஸ்ட் ஆபீசஸ்லயுமே அந்த வேலை நேரம் தாண்டி சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் லேட் ஃபீ பே பண்ணப்பட்டிருந்தால் அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குறிப்பிட்ட ஆபீஸ்லயும் ஆர்எம்எஸ்ல மட்டும் உங்களுக்கு வந்து லேட் ஃபீயோட உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில மெயில் வேன்ஸ்லயும் ஆர்எம்எஸ் செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா பிரத்யேகமா ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்கும். அதுலயும் நீங்க லேட் ஃபீயோட அந்த தபாலை போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவன் அந்த லெட்டர் பாக்ஸ் அந்த கிளியரன்ஸ் டைம் தாண்டியும் உங்களுக்கு அதை எடுத்து உங்களுக்கு அதை வந்து டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இதை பிராங்கிங்ல டீட்டெயிலா பார்ப்போம். பிராங்க் பண்ணப்பட்ட ஆர்டிகல், நம்ம பிராங்கிங் பத்தி இனி அடுத்த கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். ஸோ மெஷின் பிராங்க் ஆர்டிகல்ஸை நம்ம லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ண கூடாது. லேட் ஃபீ எதுவா இருந்தாலும் சரி, பிராங்க் பண்ணப்பட்ட ஆர்டிகல்ஸை நம்ம லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது. அதே போல சண்டேஸ் ஹாலிடேஸ் நம்ம என்ன சொன்னோம், நமக்கு எந்த விதமான கிளியரன்ஸ் கிடையாது. ஆர்எம்எஸ் அண்ட் ஒரு சில போஸ்ட் லெட்டர் பாக்ஸ்ல மட்டும் லேட் ஃபீ பே பண்ணப்பட்டிருந்தால் அதை எடுத்து கிளியரன்ஸ் எடுப்பாங்கன்னு சொன்னோம். ஆனா இந்த ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு சில ஆஃபீஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த பத்திரிகைகளுக்காகவே அவங்க அலுவலகத்திலே இயங்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ். இந்த ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்ல மட்டும் நியூஸ் பேப்பர் மற்றும் புக் பேக்கெட்ஸ சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல கூட எந்தவித லேட் ஃபீ கட்டணமும் இல்லாம இந்த மாதிரி ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸஸ்லயும் ஆர்எம்எஸ்லயும் நைட் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல முக்கியமானது என்னன்னா, நைட் போஸ்ட் ஆஃபீஸ் தவிர வேற எதுவுமே மத்த ஹாலிடேஸ்லயும் சண்டேஸ்லயும் இருக்காது. பொதுவா சண்டேஸ்ல லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் கிடையாது, டெலிவரி கிடையாது. ஆர்எம்எஸ்லயும் அதே மாதிரி ஒரு சில மெயில் வேன்ல இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸ்ல மட்டும் லேட் ஃபீயோட அனுமதிப்போம். அண்ட் ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ், ஆர்எம்எஸ் அதுல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ் மற்றும் பேக்கெட்ஸை மட்டும் எந்தவித லேட் ஃபீ இல்லாம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது நியூஸ் பேப்பர்ஸ் இல்லையா, சோ அவங்களுக்கு ஹாலிடேஸ் அதெல்லாம் கிடையாது. அதனால அவங்களோடது மட்டும் இந்த ஒண்ணு ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்லயோ ஆர்எம்எஸ்லயோ நைட் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ லேட் ஃபீ இல்லாமலே பே பண்ண வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் நம்பர் 7. சோ இது ஒரு முக்கியமான கிளாஸ். அடுத்தது கிளாஸ் நம்பர் 8 வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ். போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய ஹாலிடேஸ் அப்படின்றது எவ்வளவு நாள் இருக்கு, அது யாரெல்லாம் எப்படி தீர்மானிப்பதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ ஜென்ரலா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய சண்டேஸ் எல்லாம் தவிர்த்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 17 ஹாலிடேஸ் நமக்கு இருக்கும். க்ளோஸ்டு போஸ்டல் ஹாலிடேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொத்தமாக 17 விடுமுறைகள் நமக்கு உள்ளது. இந்த 17 விடுமுறைகள்ல 3 ஹாலிடேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நேஷனல் ஹாலிடேஸ். அதாவது எது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 15, அப்புறம் குடியரசு தினமான ஜனவரி 26, அப்புறம் அக்டோபர் 2. இது 3 தேசிய விடுமுறைகள். இது போக எல்லா சர்க்கிள்க்கும் பொதுவாக காமனான போஸ்டல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது ஒரு 11 நாள் உங்களுக்கு இருக்கும். சோ வந்து ஒரு 3 நேஷனல் ஹாலிடேஸ், 11 ஹாலிடேஸ் வந்து காமன். அண்ட் இன்னொரு 3 ஹாலிடேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல். சோ இது வந்து ஒவ்வொரு சர்க்கிள்க்கும் மாறுபடும். அந்தந்த சர்க்கிள்னுள்ள அந்தந்த மாநிலத்தினுடைய லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ், அவங்களுக்கு முக்கியமான பண்டிகைகள் இதையெல்லாம் பொறுத்து இந்த 3 ஆப்ஷனல் ஹாலிடேஸ் மட்டும் சர்க்கிள்க்கு சர்க்கிள் மாறுபடும். இது முக்கியம். சரி, இந்த ஆப்ஷனல் ஹாலிடேஸ்ல ஒவ்வொரு சர்க்கிளும் இதை யாரு தீர்மானிக்கிறது? அந்தந்த சர்க்கிள்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிள்லயும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்கும். இந்த கமிட்டி அப்படிங்கிறது கூடி ஒவ்வொரு ஆண்டுக்கும் முன்னதாகவே நம்ம சர்க்கிளுக்கு எதையெல்லாம் நம்ம விடுமுறைகளாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசஸ்க்கு விடுமுறைகளாக அறிவிக்கலாம் அப்படிங்கறத தீர்மானிச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ ஆக போஸ்டல் ஹாலிடேஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆக மொத்தம் 17. அதுல 3 நேஷனல் ஹாலிடேஸ் தேசிய விடுமுறைகள், 11 காமன் ஹாலிடேஸ், 3 வந்து ஆப்ஷனல் ஹாலிடேஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கிளாஸ் நம்பர் 8. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியம், பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். ஒரு தபாலுக்கு நம்ம வந்து போஸ்டேஜ் அப்படிங்கிறத எந்தெந்த விதத்துல எல்லாம் நம்மளால செலுத்த முடியும் அப்படின்றதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்பா செலுத்தலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம எவ்வளவோ அந்த எடைக்கு உண்டான அந்த வேல்யூ அதை வந்து ஸ்டாம்பாக
கட்டணத்தை நம்ம செலுத்தலாம். அந்த போஸ்டேஜ்க்கான கட்டணத்தை செலுத்தலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராங்கிங். ஸோ பல்கா வரக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்ற பிராங்கிங் மிஷின் மூலியமாக நம்ம ஸ்டாம்ப் அப்படிங்கறத அச்சிடப்பட்டு நம்ம பிராங்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் மூன்றாவதாக ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் பை கேஷ். கேஷா நம்ம கொடுக்கலான்றாங்க. இது வந்து இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இதுதான் அடுத்து பார்க்க போறோம். இது முக்கியம். இந்த ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த 3 முறையா பண்ணலாம். இதை 1 by 1 அடுத்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலி பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் 3 வகையில ஸ்டாம்ப், பிராங்கிங், அதுக்கப்புறம் நம்ம பணமாவே செலுத்தலாம். ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு அது என்னன்றதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ்ல எப்படி நம்ம இந்த போஸ்டேஜ் நம்ம செலுத்த முடியும் அப்படின்ற சொல்றதை பத்தி தான் கிளாஸ் நம்பர் 10. ஓகேங்களா? ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இது வரைக்கும் கிளாஸ் நம்பர் பார்த்துட்டே இருந்தோம் இல்லைங்களா? நீங்க இந்த கிளாஸ் நம்பரையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். இப்ப கிளாஸ் நம்பர் 9 எதை பத்தினது, கிளாஸ் நம்பர் 7 எதை பத்தினது. இப்ப நமக்கு சண்டேஸ் அண்ட் போஸ்ட் ஹாலிடேஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸை பத்தி சொல்றது பிஓ கைட்ல எத்தனாவது கிளாஸ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரும். அதனால ஒவ்வொரு கிளாஸ் முடிக்க கிளாஸ் நம்பர், அதுக்கப்புறம் அது எதை பத்தினது அப்படின்றதையும் நீங்க சைட்ல எழுதி வச்சு அதையும் நீங்க வந்து பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம பார்க்கலாம் ஸ்டாம்ப்ஸ் மூலியமாக போஸ்டேஜை எப்படி செலுத்துவது. ஸோ நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கறத டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அத்தாரிட்டியின் பேர்ல நம்ம ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கறத அச்சிடப்பட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்றோம். இந்த ஸ்டாம்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஸ்டாம்ப்ஸ் இருக்கு. இங்க நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்றோம். இந்த டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்றாடம் நம்மளுடைய தபால் சேவைக்காக, தபால் ஒட்டுவதற்காக அதிக அளவுல அச்சிடப்பட்டு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்டாம்புக்கு பேர் தான் டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப். ஸோ இன்னைக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு பப்ளிக் வந்து கேட்டா காமனா எடுத்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டாம்ப் எல்லாத்துக்கும் பேரு டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் அக்கேஷன்ல ஒரு சில விஷயங்களை நினைவு கூறும் வகையில டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலா ரொம்ப லிமிட்டடான அளவுல ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் அச்சிடப்பட்டு அதைய வந்து வெளியிடுறதுக்கு பேர் தான் கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்படியாக டெஃபினிட்டிவ் அண்ட் கமோமரேட்டிவ் ஸ்டாம்பாக நம்ம டிபார்ட்மெண்ட்ல 2 விதமான ஸ்டாம்ப்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ்ல இன்னும் ஒரு சில பாயிண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அன்பெய்டு ஆர்டிகல் சரியாக முழுமையாகவோ இல்ல போஸ்டேஜ் ஸ்டாம்பை செலுத்தாமலோ அன்பெய்டா போகக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் அதற்கென்று எந்த ஒரு பாதுகாப்பும் வழங்கப்படாது அப்படின்றது சொல்றாங்க. சோ அன்பெய்டு ஆர்டிகல்ஸ்க்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் வந்து கொடுக்கப்படாது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அன்பெய்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கென்று டாக்ஸேஷன் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு அதை வந்து டபுள் த அமௌண்டா வசூலிக்கப்படும். இதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்க தான் போறோம். இன்னொன்னு கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கமோமரேட்டிவ். யாரோ எக்ஸாம்பிள்ஸ் கேக்குறீங்க, ஒன்னும் கிடையாது மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக்ஸ்ல இப்ப நமக்கு ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நம்ம வந்து எவ்வளவு மெடல்ஸ் வாங்குறோமோ அதை வந்து நினைவு கூறும் வகையில ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஒரு இப்போ நமக்கு வயநாடுல ஃபிளட் வருது அந்த மாதிரி இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் வந்து ஒரு 50 வருடமோ கோல்டன் ஜூப்ளியோ சில்வர் ஜூப்ளியோ செலிப்ரேட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் என்ன பண்ணுவாங்க. கொரோனா வாரியர் ஸ்டாம்ப் சொல்றீங்க. எஸ், கோவிட் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட்மேனும் கோவிட் வாரியர்ஸாக நம்மளோட நர்சஸ் டாக்டர்ஸ் இதெல்லாம் போட்டு ஸ்டாம்ப்ஸ் வந்து அச்சிடுவாங்க. என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து ரொம்ப அதிக அளவுல அச்சிட மாட்டாங்க. ஒரு 1000 ஸ்டாம்ப்னா 1000 ஸ்டாம்ப் மட்டும்தான் வெளியிடுவாங்க. சோ இதை வந்து நம்ம ஃபிலாட்லின்னு அடுத்து பார்க்க போறோம். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபிலாட் லிஸ்டோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுப்பாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபிலாட்லி பியூரோல இது எல்லாமே கிடைக்கும். இதுல என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இத வந்து ஒரு தடவை 1000 அச்சிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ரீபிரிண்ட் அப்படிங்கறது பண்ணவே மாட்டாங்க. அவ்வளவுதான். ஒன்ஸ் ஓவர் இஸ் ஓவர். அந்த ஸ்டாம்பை யாரெல்லாம் வாங்கிக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது போக நம்ம சாதாரண ஸ்டாம்ப் சேல் பண்றோம்னு சொல்லிட்டோம். போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரெவென்யூ ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கறதையும் சேல் பண்றாங்க. ஆனா இந்த ஸ்டாம்பை போஸ்டேஜ்க்காக நம்ம பயன்படுத்த முடியாது. ஒரு சில நிதி பயன்பாட்டிற்காக அதுக்காக மட்டும் சேல் பண்றோம். இதுவும் நம்ம ஸ்டாம்ப் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி நம்ம கமிஷன் பேசிஸ்ல இதை வந்து இந்த ரெவென்யூ ஸ்டாம்பை நம்ம சேல் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாம்ப் கலெக்ஷனை ஒரு ஹாபியாக ஒரு ஆர்வமாக பண்றவங்களுக்கு அந்த ஹாபிக்கு பேரு பிலாட்டலி. சோ இந்த பிலாட்லி ஸ்டாம்ப்ஸும் நம்ம வந்து நிறைய அச்சிடுறோம். இந்த பிலாட்லியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
இதை சேல் பண்ற அந்த ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்ற அந்த இடத்துக்கு பேரு பிலாட்லி பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 84 பிலாட்லி பியூரோ நமக்கு வந்து இப்போ இயங்கிட்டு இருக்கு, ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிலாட்லி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக் அக்கௌண்டாக இருந்தா 200 ரூபாய். அதுவே இன்டர்நேஷனலா எல்லா நாட்டிலையும் அச்சிடக்கூடிய அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான அந்த இன்டர்நேஷனல் பிலாட்லி அக்கௌண்ட்டுக்கான அந்த தொகை அப்படிங்கிறது 1000 ரூபாய். சோ ஸ்டாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயங்கள் இவ்வளவு மட்டும்தான். ஓகேங்களா? சோ என்னென்ன நம்ம பண்றோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் எல்லாம் பண்றோம்ன்றதுதான் ஸ்டாம்ப்ஸ். சோ ஸ்டாம்ப்ஸ்ல நம்ம கட்டணம் செலுத்தலாம். அடுத்து பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு வகை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிராங்கிங். சோ பிராங்கிங் அப்படிங்கிறது என்ன, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்த பிராங்கிங்ன்றது எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் எப்படின்றதான் பார்க்க போறோம். கிளாஸ் நம்பர் 11 டீல்ஸ் வித் பிராங்கிங். பிராங்கிங்கை பத்தி சொல்லுது. முதல்ல பிராங்கிங்னா என்ன? இது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். இது வந்து ஒரு டிஜிட்டலான ஒரு ஸ்டாம்பிங் மிஷின் சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு மிஷின். இந்த மிஷின்ல நம்ம ஒரு தபால விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இம்ப்ரெஷன், ஒரு அச்சிடும். அந்த ஸ்டாம்பினுடைய இம்ப்ரெஷனை அச்சிட்டு நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு மிஷினுக்கு பேர் தான் பிராங்கிங் மிஷின். நமக்கு 2 விதமான பிராங்கிங் மிஷின் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் காலத்துல பயன்படுத்தின எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷின். அப்புறம் தற்சமயம் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் மிஷின், அதாவது சுருக்கமாக RMFM அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிராங்கிங் இருக்கு. இது ரெண்டும் பத்தி ஒரு முதல்ல எலக்ட்ரானிக் இப்ப பயன்பாட்டுல இல்ல, அதனால சும்மா ஒரு பேசிக் மட்டும் பாத்துடலாம். இது என்னன்னா முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது. இது ஒரு மேனுவலான மெத்தட்ல நம்ம பயன்பாட்டுல வச்சிருந்தோம். மேனுவலா இதுக்கு வந்து பணம் செலுத்துவாங்க. மேனுவலா நம்ம எவ்வளவு பிராங்க் பண்றாங்கன்றத கணக்கிட்டு பண்ணக்கூடிய பழைய மெத்தடுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷின். இதுல பாத்தீங்கன்னா 2 விதமான டை இருக்கும். அதாவது வேல்யூ டை, லைசன்ஸ் டை அப்படின்ற மாதிரி 2 வகையான டை இருக்கும். இதை வச்சுதான் அந்த அமௌண்ட் கால்குலேஷன் எல்லாமே நடக்கும். அண்ட் இந்த எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷினுடைய அந்த இம்ப்ரெஷன், அதனுடைய அச்சு அப்படிங்கிறது எந்த கலர்ல இருக்கும்னா முன்னாடி ரெட் கலர்ல இருக்கும். அண்ட் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனுவல் ப்ராசஸ். எல்லா அமௌண்ட்டையும் மேனுவலா லோட் பண்ணி எல்லா பணத்தையும் நம்ம கழிச்சு அன்னன்னைக்கு கணக்கு வச்சுக்க கூடிய ஒரு மேனுவலான மெத்தடா இருந்தது. இது வந்து இருந்தது. ஆனா அந்த எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷின் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ நமக்கு பயன்பாட்டுல இருக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய RMFM. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய BPSS பிசினஸ் போஸ்ட் சென்டர்ஸ்ல ஒரு சில ஹெட் போஸ்ட் ஆபீசஸ் நீங்க பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு பக்கம் நம்ம தபாலையோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன்ஸோட நம்ம வரும். இந்த RMFM பத்தி தான் நம்ம அடுத்து கொஞ்சம் டெப்தா பார்க்க போறோம். அண்ட் இந்த பிராங்கிங் வந்து கொஞ்சம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்லயும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது. அது என்னன்றது பார்க்கலாம். சோ முதல்ல நம்ம பார்க்க போறிய RMFMனு சொல்ல, RMFMனா ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் மிஷின். அண்ட் இந்த சிஸ்டத்துக்கு பேரு ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த RMFS அப்படிங்கிற இந்த முறை அப்படிங்கிறது எப்போ அறிமுகப்படுத்துறாங்கன்னா 16/8/2010. இந்த டேட் கொஞ்சம் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 16/8/2010 இந்த RMFM இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ இந்த அதுக்கும் பழசுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மேனுவலா இருந்தது. இது முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம எல்லாமே கம்ப்யூட்டரைஸ், எல்லாமே ஆட்டோமேட்டிக். அது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். இன்னொன்னு, அந்த எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷினுடைய அச்சு பதிவு என்ன சொன்னோம், ரெட் கலர்ல இருக்கும்னு சொன்னோம். அண்ட் இதனுடைய பிராங்க் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு பிரைட் ப்ளூ கலர்ல உங்களுக்கு இருக்கும். இதுதான் நம்ம தற்சமயம் நீங்க தபால்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷன். அண்ட் இதுல 2 டேட்ஸ் இருக்கும், 2 கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா 1/7/2013 இருந்து டிபார்ட்மெண்ட் உறுதியாக என்ன ஒரு ஆர்டர் நியமிச்சாங்கன்னா, இந்த 1/7/13க்கு அப்புறமா இந்த RMFM மிஷின் மூலியமாக இம்ப்ரெஸ் செய்யக்கூடிய தபால்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். பழைய ரெட் இம்ப்ரெஷன் இனிமே பயன்பாட்டுக்கு வரவே கூடாதுன்ற அந்த முடிவை எப்போ வந்து எடுக்கிறாங்கன்னா 1/7/13. சோ RMFM இன்ட்ரடியூஸ் பண்ண டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த 16/8/2010 தான். ஆனா எப்போல இருந்து இந்த ரெட் கலர் இம்ப்ரெஷனே இருக்கக்கூடாது பரசு, இனிமே RMFMல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொன்னது அமல்படுத்தின டேட்னு பாத்தீங்கன்னா 1/7/2013. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது லைசன்ஸ். இந்த RMFM அப்படிங்கிறது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் யாரெல்லாம் வந்து ஸ்டாம்ப் எல்லாம் வாங்கி ஒட்டி அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அந்த மாதிரியான பிரைவேட், ஈவன் சம் பிரைவேட் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் இதை வந்து RMFM வாங்கி பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா
ரெண்டு டைப் ஆஃப் லைசன்சிங் அத்தாரிட்டி யாரு, இந்த லைசன்ஸ் எல்லாம் யார் இதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான லைசன்சிங் பார்க்கலாம். ஒண்ணு வந்து இண்டிவிஜுவல் அண்ட் கமர்ஷியல் லைசன்ஸ். ஒரு ஒரு தனித்துவமான இண்டிவிஜுவலான ஒரு பிரைவேட் கம்பெனிஸோ கமர்ஷியலா வியாபாரம் பண்ற ஒருத்தர் இந்த பிராங்கிங் மிஷினுக்கான லைசன்ஸை வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு லைசன்சிங் அத்தாரிட்டி என்பது யாரு, லைசன்ஸ் வழங்கும் அதிகாரி யாருன்னா அந்தந்த டிவிஷனுடைய டிவிஷனல் ஹெட். அதுவே கவர்மெண்ட் ஆபீசஸ்ல ஒரு இந்த மாதிரி ஆர்எம்எஃப்எம் பயன்படுத்த போறாங்கன்னா அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் லைசன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா ரீஜனல் ஹெட் தான் கொடுப்பாங்க, அதாவது நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். ஸோ இண்டிவிஜுவல் கமர்ஷியலாக இருந்தா டிவிஷன் ஹெட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாவது லைசன்ஸ் கேட்டாங்கன்னா அது வந்து ரீஜனல் ஹெட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஆர்எம்எஃப்எம் லைசன்சிங் அத்தாரிட்டி. அடுத்தது இந்த ஆர்எம்எஃப்எம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்ன இதுல ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த பிக்சரை வச்சு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த பிராங்கிங் மிஷினோட இம்ப்ரெஷன் பாத்தீங்களா, நாம சொன்ன மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல இம்ப்ரெஷன் இருக்கும். அண்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான அம்சம் என்னன்னா இதுல ஒரு 2D பார் கோடிங் இருக்கும். இங்க நான் பாக்ஸ் பண்ணி பார்த்திருக்கேன் பாத்தீங்களா, இது ஒரு 2D பார் கோட். இது ஒரு ஒரு இம்ப்ரெஷனுக்கும் மாறுபடும். இது நீங்க ஸ்கேன் பண்ணீங்கனாலே இதனுடைய எல்லா டீடைல்ஸுமே இதுல வந்துடும். இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணாலே இது எங்க போஸ்ட் பண்ணப்பட்டது, எந்த தேதியில, இது எந்த மாதிரியான ஒரு தபால், இப்படிங்கிறத போஸ்டேஜ் எவ்வளவு வேல்யூ இதுக்கு கொடுத்துருக்காங்கன்ற பத்தின எல்லா விதமான டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராங்கிங் மிஷினோட இம்ப்ரெஷன்ல தெரிஞ்சிடும். இந்த பிராங்கிங் மிஷினோட இம்ப்ரெஷன்ல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. மேல இருந்து பாருங்க, உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சோ முதல்ல இது என்ன விதமான ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு ரெஜிஸ்டர் தபாலா, சாதாரண தபாலா, என்ன மாதிரியான தபால் அப்படிங்கறத பத்தின இருக்கும். அதுக்கப்புறம் எந்த போஸ்ட் ஆபீஸ்ல இது போஸ்ட் செய்யப்பட்ட ஒரு தபால் அப்படிங்கிறது இது இருக்கும். என்னைக்கு டேட்ல இது போஸ்ட் பண்ணாங்க, ஓகேங்களா, ரொம்ப முன்னாடி போஸ்ட் பண்ணி இப்ப கொண்டு வராங்களா இல்ல இன்னைக்குதான் இதை வந்து பிராங்க் பண்ணப்பட்டதா அப்படின்ற டேட் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது வந்துடும். அப்புறம் வலது பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற நம்ம கண்ட்ரி நேம் இருக்கும். அண்ட் முக்கியமா போஸ்டேஜ், இது எவ்வளவு ரூபாய்க்கான போஸ்டேஜ்க்கு பிராங்க் பண்ணப்பட்டது அப்படின்றது இருக்கும். அண்ட் ஒரு சில ஒத்தன்டிகேஷன் கோடு, இவங்களுடைய இந்த நம்ம லைசன்ஸ் வாங்குறவங்களுடைய அத்தன்டிகேஷன் கோட் இருக்கும், பார்கோட் இருக்கும். முக்கியமா இங்க வலது பக்கம் கார்னர்ல இந்த யூசர் லைசன்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர்னு சொல்லுவோம். இந்த லைசன்ஸை பயன்படுத்தவங்க அவங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர். ஸோ ஒரு சின்ன இந்த பிராங்கோட இம்ப்ரெஷன்ல இவ்வளவு டீடைல்ஸும் இது உள்ளடங்கி இருக்கு. அதுதான் இந்த பிராங்கிங் மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா, சோ இப்ப இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். பிராங்கிங் மிஷின் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைசன்சிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்துட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த பிராங்கிங் மிஷினை யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுஃபேக்சரர். இவங்க யாருன்னா இவங்க தான் சேல் பண்றவங்க. இந்த ஓஇஎம் அப்படிங்கறது இந்த பிராங்கிங் மிஷினை அதிகாரப்பூர்வமாக விற்கிறதுக்கு அனுமதி பெற்றவங்க பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஓஇஎம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக தற்சமயம் நமக்கு இருக்கக்கூடிய ஓஇஎம்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட நம்மளுடைய விற்பனையாளர்கள் பாத்தீங்கன்னா பிட்னி பவுஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, இன்னொன்னு நியோ போஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, முன்னோட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராமா சிஸ்டம் அப்படின்னு ஒரு கம்பெனி. இவங்க 3 பேர் தான் தற்சமயம் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா லைசன்ஸ் யாரு கொடுக்கறதுன்னு பார்த்தோம். இண்டிவிஜுவல்னா டிவிஷனல் ஹெட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னா ரீஜனல் ஹெட். ஆனா இந்த லைசன்சிங் ஃபீ எவ்வளவுன்னு பாத்தீங்க, கட்டணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 375 ரூபாய். எவ்வளவு காலத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது 5 வருஷத்துக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த லைசன்சிங் ஃபீ இந்த மாதிரி ஃபீ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப அடுத்து நம்ம பிஓ கைட்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஃபீ பார்ப்போம். சோ இந்த மாதிரி கட்டணங்கள் வேலிடிட்டி எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை எவ்வளவு பணம் கட்டணும் அப்படிங்கறத நீங்க தனியா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இந்த மாதிரி லைசன்ஸோ இல்ல ஏதாவது ஃபீ வரும்போது அது எவ்வளவு நாளைக்கு அந்த ஃபீ அப்படிங்கறத எங்கேயாவது தனியா ஒரு இம்பார்ட்டண்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அந்த வகையில பிராங்கிங் அதுக்கான லைசன்ஸ்க்கான ஃபீ 375 ரூபாய், 5 வருஷத்துக்கு இது வந்து வேலிட். ஓகேங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது அப்ளை பண்ண உடனே எவ்வளவு நாள்ல கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா 14 வேலை நாட்கள்ல கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஒருவேளை நம்ம லைசன்ஸ் கொடுக்காத பட்சத்துல நம்ம வந்து அதை ரீஃபண்ட் பண்ணிடணும். 30 வேலை நாட்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடணும்ன்றாங்க. சோ பொதுவாக புது லைசன்ஸ் வாங்குறவங்களா இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் அதை 14 வேலை நாட்களுக்குள்ள அதை ப்ராசஸ் பண்ணி தரணும். அதுவே ரினிவல் யாராவது அப்ளை பண்றாங்க 5 வருஷம் முடிச்சு ஃபர்தரா அதை புதுப்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரினிவலை வந்து
5 வேலை நாட்களுக்குள்ள நம்ம பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது கிரெடிட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோ லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க, அதுக்கான ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. சோ கஸ்டமர் இப்ப ஃப்ராங்க் பண்ணணும் அப்படின்னா அவங்க இனிஷியலா எவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, கஸ்டமர் முதல்ல ஃபர்ஸ்ட் கிரெடிட்ல வந்து அவங்க என்ன பே பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ரூ. 2000 அப்படிங்கிறது முதல்ல அவங்க வந்து அந்த பணத்தை கட்டணும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் கிரெடிட் பாத்தீங்கன்னா ரூ. 2000. அதுக்கப்புறம் அந்த பணம் தீர ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான். சப்சிக்வெண்ட் ரீசார்ஜ் பாத்தீங்கன்னா மினிமம் ரூ. 1000 அண்ட் 100 மடங்குல பண்ணலாம் அப்படின்றாங்க. சோ இந்த ரீசார்ஜ் இதெல்லாம் எங்க பண்ணலாம்னா, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் சேல் கவுண்டர், நம்மளோட கவுண்டர் புக்கிங் கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் பணம் கட்டலாம், இல்லைன்னா ஆன்லைன்லயும் பண்ணலாம் அப்படின்றாங்க. சோ நம்மளோட வெப்சைட்லயும் பண்ணலாம், அல்லது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் சேல் கவுண்டர்லயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுதான் பணம் எப்படி செலுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு எப்பெல்லாம் மிஷின் வந்து ரூ. 100 கம்மியா அதனுடைய வேல்யூ குறையுதோ அப்ப அவங்க திரும்பவும் ரீசெட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், திரும்பவும் அவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரினிவல் நம்ம சொன்னோம் 5 வருஷத்துக்கு ரூ. 375. சோ 5 வருஷம் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, மறுபடியும் ரினிவல் பண்ணணும், லைசன்ஸ் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னா லைசன்ஸ் காலாவதி ஆகிறதுக்கு 1 மாதம் முன்னதாகவே ரினிவல்கான அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க நம்ம கிட்ட வந்து கொடுத்துடணும் அப்படின்றதுதான் பாயிண்ட். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 இயர்ஸ் ரினிவல் வந்து எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், லைசன்ஸ் காலாவதி ஆகிறதுக்கு 1 மாசம் முன்னாடி கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் 375 தான். ஆனா ஒருவேளை அந்த 1 மாசத்துக்குள்ள கொடுக்கல, டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்காக உங்க பெனால்ட்டியாக இன்னொரு ஒரு ரூ. 100 அப்படிங்கிறது சேர்த்து வசூலிக்கப்படும். சோ 1 மாசத்துக்குள்ள முன்னதாகவே பண்ணலாம். 3 மாசம் லைசன்ஸும் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க எதுவுமே ரினிவல்கான முயற்சி எடுக்கலனா அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். மறுபடியும் அவங்க ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி தான் உங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சோ முதல்ல ரூ. 2000 கட்டணும், சப்சிக்வெண்டா ரூ. 1000 100 மடங்குல எவ்வளவு வேணா கட்டிக்கலாம். ரூ. 100 குறையும் போது என்ன சொல்றாங்க, மெஷின் வந்து திரும்ப புதுப்பிச்சுக்கணும், ஐ மீன் திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கணும். 5 வருஷம் முடியறதுக்கு 1 மாசம் இருக்கிறப்பவே அவங்க ரினிவல் அப்ளை பண்ணிடணும். அப்படி பண்ணலன்னா ரூ. 100 பெனால்டி. லைசன்ஸ் முடிஞ்சு 3 மாசம் அவங்க எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல ரினிவல்க்கு அப்படின்னா அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது காலாவதி ஆயிடும், திரும்பவும் உங்க ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பேஜ்ல முக்கியமானது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிஷின் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கான ஒரு மெத்தட் தான். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பணம் அவங்க கவுண்டர்ல பே பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிடும் மிஷின்ல. அதே மாதிரி இந்த இது எல்லாமே பாத்தீங்க, இந்த பிராங்கிங் மிஷினோட பத்தின பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் சர்வர் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்ல மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சர்வர்ல தான் இதை பத்தின எல்லா டீடைல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இது என்னன்னா, ஒவ்வொரு மிஷினும் ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 3 தடவையாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடும், அந்த சர்வரோட வந்து தொடர்பு கொள்ளும். சோ அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மிஷினும் அட்லீஸ்ட் 30 நாளைக்கு ஒரு முறையாவது இவங்க என்ன பண்ணணும்னா சர்வருக்கு கால் பண்ணி தன்னுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் பரிமாறிக்கொள்ளணும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த மிஷின் வந்து அப்படியே பிளாக் ஆயிடும். நம்ம எதுவுமே வந்து ஃபர்தரா இந்த மிஷின்ல எந்த விதமான இம்ப்ரெஷன்ஸும் பிராங்கிங்கும் நம்மளால பண்ண முடியாம போயிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இது பிராங்கிங் மிஷின் அவங்க இடத்துல இந்த மிஷினை வச்சு எல்லாம் பிராங்க் பண்ணுவாங்க. சோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாமே பிராங்க் பண்ணிட்டு தபால் எல்லாம் பிராங்க் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம கிட்ட போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சோ இந்த போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்டிங் பண்ணும் பொழுது இவங்க சம்பந்தப்பட்ட யார் வேணும் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம். சோ இவங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக இவங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் கார்டு மாதிரி நம்ம ஒரு டிக்கெட் கொடுப்போம். அந்த டிக்கெட்டுக்கு பேர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விண்டோ டெலிவரி டிக்கெட். சோ இது எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராங்க் பண்ண ஆர்டிகல்ஸ கொண்டு வரக்கூடிய அந்த நபரை அடையாளம் கண்டு கொள்வதற்காக டிபார்ட்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு ஐடி கார்டு மாதிரியான ஒரு விஷயம் தான். இதுக்கு பேர் தான் விண்டோ டெலிவரி டிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சோ இப்போ நம்ம போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு பிராங்கிங் யூசருக்கும் 2 விதமான ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணும். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரெக்கார்ட் புக் அப்படின்னு ஒண்ணு மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்னொன்னு டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டர் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரெக்கார்ட்ல அதே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னென்ன தபால் எவ்வளவு இன்னைக்கு பிராங்க் பண்ணப்பட்டிருக்குன்ற டீடைல்ஸ் இருக்கும். டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டரும் அதே மாதிரி தான். அவங்க எவ்வளவு பிராங்க் பண்ணிருக்காங்க, அதை கரெக்டாக கணக்கு எல்லாம் ஃபாலோ ஆயிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி சொல்றதுதான் இந்த 2 விதமான ரெஜிஸ்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராங்க் பண்ணப்பட்ட ஆர்டிகல்ஸ அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆபீஸ்க்கு
ஆபீஸ் கிட்ட ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை ஆபீஸ்ல வந்து போஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆபீஸ் தான். இந்த பிராங்கிங் மிஷினுக்குன்னு எந்த பிரத்யேகமா எந்த ஆபீஸ வந்து இதற்காக நிர்ணயித்திருக்காங்களோ அந்த ஆபீஸ்ல மட்டும்தான் அவங்க வந்து அதை வந்து பே பண்ணணும். எந்த பக்கத்துல ஆபீஸ்ல எந்த ஆபீஸ்ல வேணா அவங்க கொண்டு வந்து கொடுக்கலாம்னு கிடையாது. அவங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும்தான் அவங்க அந்த பிராங்க் பண்ணப்பட்ட ஆர்டிகளை கொண்டு வந்து கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி எத்தனை டைம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொண்டு வந்து அவங்க போஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 3 times, மேக்சிமம் 3 முறையாக பிரிச்சு கொண்டு வந்து அவங்க பிராங்க் பண்ண ஆர்டிகல்ஸ் கொண்டு வந்து கொடுக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது. நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, முக்கியமா லெட்டர் பாக்ஸ்ல கொண்டு வரக்கூடாது. கவுண்டர்ல நம்ம கையில கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணி தான் நம்ம கையில கொடுக்கணும் அப்படின்றத முக்கியமான ரூல். ஓகேவா? ஒரே ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல தான் அவங்க போஸ்ட் பண்ணணும். அதுவும் ஒரு நாளைக்கு அதிகப்படியாக 3 தடவை அவங்க கொண்டு வந்து அவங்க தபால போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இப்ப பார்க்க போகுது, நான் சொன்னீங்களா மெஷின் பிராங்க்ட் ஆர்டிகல்ஸ் லெட்டர் பாக்ஸ்ல அவங்க அதை கொண்டு வந்து போடவே கூடாது. அப்படி ஒருவேளை போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெஷின் பிராங்க்ட் ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா அதை என்னவா ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அன்பெய்டு. அன்பெய்டாக ட்ரீட் பண்ணி பிராங்க் பண்ணப்பட்ட போஸ்டேஜ் முற்றிலுமாக நம்ம வந்து அதை தவிர்த்து எவ்வளவு போஸ்டேஜோ அதுக்கு டபுள் அமௌண்டாக நம்ம டாக்ஸேஷன் என்பது நியமித்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபைன் பெனால்டி அப்படிங்கறது நம்ம போடுவோம். சோ மெஷின் இது நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. மெஷின் பிராங்க் ஆர்டிகல்ஸ் லெட்டர் பாக்ஸ்ல போட்டா அதை என்னவா ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அன்பெய்டு ஆர்டிகல்ஸாக அதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி அன்னன்னைக்கு தபால அன்னன்னைக்கு தான் கொண்டு வந்து கொடுக்கணும். பழைய டேட்ல இருக்கக்கூடிய தபாலை கொண்டு வந்து அடுத்த நாள்லாம் கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்க கூடாது. சோ இதான் பிராங்கிங் மிஷினோட முக்கியமான அம்சங்கள். அண்ட் இந்த பிராங்க் பண்றவங்க நம்ம கிட்ட லைசன்ஸ் எல்லாம் வாங்கி இவ்வளவு தூரம் எல்லாம் பிராங்க் பண்ணிட்டு வராங்க, இவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஏதாவது கமிஷன் கொடுக்குமானா கமிஷன் இருக்கு. என்ன கமிஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3%. எவ்வளவு வேல்யூக்கு பிராங்க் பண்றாங்களோ அதுல 3% அப்படிங்கிறது அவங்களுக்கு கமிஷன். இப்போ உதாரணத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு பிராங்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாயில 3%, எவ்வளவு வேல்யூ பிராங்க் பண்றாங்களோ அதுல 3% அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு தபால மேக்சிமம் வேல்யூ இவ்வளவுக்குதான் பிராங்க் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது லிமிட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எவ்வளவு வேல்யூக்கு வேணாலும் நம்ம பிராங்க் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு வேல்யூ ஃபீட் பண்றோமோ அது அப்படியே சிஸ்டம் நமக்கு பிராங்க் பண்ணி கொடுத்துரும். சரி, கமிஷன் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி 3% கொடுக்கலாம். இன்னொரு கூடுதலா இன்னொரு அடிஷனல் 2% அப்படிங்கிறது கொடுப்போம். எப்போன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸா கொடுத்தாங்கன்னா, சோ கொண்டு வரக்கூடிய அவங்க பிராங்க் மிஷினோட லைசன்ஸ் எடுத்திருக்கிற அவங்களே பின்கோடு வைஸ் முற்றிலுமாக சார்ட் பண்ணி அடுக்கி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் பட்சத்துல இந்த 3% இல்லாம கூடுதலாக இன்னொரு 2% கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா இந்த 3% 2% எல்லாம் தாண்டி மேக்சிமம் 5000 ரூபாய்க்கு மேல அந்த கமிஷன் கொடுக்கக்கூடிய அந்த லிமிட் தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ 3% கொடுப்போம், இன்னொரு எக்ஸ்ட்ரா 2% கொடுப்போம். ஆனா எல்லாம் சேர்த்த கமிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5000 ரூபாயை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த சர்வர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிராங்கிங் மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வர், அதாவது இந்த மிஷின் வச்சிருக்கிறவங்க அந்த பிக்னி பவுஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, சேல் பண்றவங்க அவங்களுக்கு தனியா சர்வர் இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் நம்ம டிபார்ட்மெண்டோட சைட்ல தனி சர்வர் இருக்கும். சோ இவங்க 2 பேரும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 தடவையாவது கால் பண்ணி 2 பேரும் டேட்டா, அதாவது தகவலை பரிமாறிக்கொள்ளுவாங்க. ஓகேங்களா? மத்தபடி நம்ம ரீசார்ஜ் பண்றது, எவ்வளவு வேல்யூக்கு பிராங்க் பண்றோம், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சர்வர்ல வந்து எல்லாமே அப்டேட் ஆயிடும். அதனாலதான் நம்ம முன்னாடி சொன்னோம் இது மேனுவல் அப்படிங்கிற ப்ராசஸே கிடையாது. முற்றிலுமாக எல்லாமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் இந்த பிராங்கிங் மிஷின். ஓகேவா? சோ இப்ப இந்த பிராங்கிங் மிஷின்ல நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோம் இல்லையா, முக்கியமா நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா கலர் ரொம்ப முக்கியம். பிரைட் ப்ளூ கலர்ல இருக்கும் RMFM உடைய கலர் முக்கியம். அப்புறம் இந்த டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணது 16/8/10 அந்த 17/13 இருந்து இந்த தபால் அல்லாத அந்த பழைய தபாலை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லைசன்சிங் அத்தாரிட்டி ரொம்ப முக்கியம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்னென்னலாம் இதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்றதையும் பார்த்தோம். ஒரு பார்கோட்ல நம்ம என்னென்னலாம் இருக்கும்ன்றது பார்த்தோம். லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் 375 ரூபாய். அண்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா 14 வேலை நாட்கள்ல ப்ராசஸ் பண்ணி தரணும். டிபார்ட்மெண்ட் ரினிவல்னா 5 நாளையில ப்ராசஸ் பண்ணி தரணும். அண்ட் 1 மாசம் முன்னாடி அவங்க ரினிவல் கொடுத்துடணும், இல்லைன்னா 100 ரூபாய் பெனால்டி.
3 மாசத்துக்கு புதுப்பிக்கலன்னா லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும். இது பார்த்தோம். அப்புறம் விண்டோ டெலிவரி டிக்கெட்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? அவங்க கொண்டு வரவங்கள அடையாளம் கொண்டு கொள்றதுக்காக என்னன்னு ரொம்ப முக்கியம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் அவங்க போஸ்ட் பண்ணணும். 3 முறை மேக்ஸிமம் அவங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மிஷன் ஃபிராங்க் ஆர்டிகல்ஸ லெட்டர் பாக்ஸ்ல போட்டாங்கன்னா அதை அன்பெய்டாக ட்ரீட் பண்ணப்படும். இது முக்கியம். கமிஷன் 3% காமனா கொடுப்பாங்க. அவங்களே சார்ட் பண்ணி அடுக்கி கொண்டு வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2%. எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் 5000 ரூபாய்க்கு மேல தாண்டக்கூடாது. இவ்வளவுதான். சோ ஃபிராங்கிங்ல அது ஒரு முக்கியமான டாபிக்ன்றதுனால இன்னொரு தடவை ஒரு குவிக்கா ரீகேப் பார்த்துட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்டாம்ப் பார்த்தாச்சு, ஃபிராங்கிங் பார்த்தாச்சு. 3வது முறை என்ன சொன்னோம்? பணமாக கட்டி அவங்க அந்த போஸ்டேஜை செலுத்தலாம்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த சேவையை வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துறாது. ஒரு சில நபர்களுக்கு மட்டும், ஒரு சில பர்சன்ஸ்க்கு மட்டும், அதுவும் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆத்தரைஸ் பண்ணும் பட்சத்துல அவங்க கேஷா அந்த பணத்தை கட்டி நமக்கு போஸ்டேஜ் கட்டலாம். சோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, இது முக்கியமா மெயினா சர்க்கிள் ஹெட், அதாவது நம்ம சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல்லாம் இதுக்கான அனுமதி கொடுக்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு இந்த மாதிரி தபால் இந்த சேவையெல்லாம் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 500 பேக்கெட்ஸ் அட் டைம் கொடுக்குறாங்களோ, அதாவது பெரிய பெரிய சிட்டிஸ்ல ஒரு நாளைக்கு அட் அ டைம்ல 500 தபால்களுக்கு மேல வரக்கூடிய அவர்களுக்கு இந்த சேவை கொடுக்கப்படும். அதே சின்ன டவுன், பெரிய சிட்டியா இருந்ததுன்னா 500 அட் அ டைம் சொல்றாங்க. சின்ன டவுனா இருக்கும் பட்சத்துல 250 ஆர்டிகல்ஸ் அட் அ டைம். ஸோ 500 ஒரு 250 அட் அ டைம் போஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு வால்யூமஸ் ஆன ஒரு பெரிய ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சேவை கொடுக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிடுவாங்க. ஒரு 1000 ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ணிருப்பாங்க. இவங்க அன்னன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்க அவங்களோட போஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த அக்கௌண்ட்ல இருந்து கழிச்சுக்கிட்டே வருவாங்க. எப்போ பணம் குறையுதோ மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி இப்படியாக பணம் கொடுத்து அதன் மூலியமாக கணக்கு அப்படிங்கிறது நம்ம வரவு வைக்கப்பட்டு அதை கரெக்டா அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது குறிப்பிட்ட கெசட்டட் மற்றும் ஹெச்எஸ்டி போஸ்ட் ஆஃபீஸ்ல யாரெல்லாம் 500 தபால், நான் சொன்னேன் இல்லைங்களா, அட் அ டைம் 500 தபாலோ ஐஎல்சியோ போஸ்ட் கார்டோ அட் அ டைம் போஸ்ட் பண்ற அளவுக்கு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு மட்டும் இந்த சேவை அப்படிங்கிறது வழங்கப்படும்னு சொல்லுவோம். அப்போ நம்ம போஸ்டேஜ் பேமெண்ட் பண்ற அந்த 3 மெத்தடையும் இப்ப நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்டாம்ப்ஸ், ஃபிராங்கிங், அதுக்கப்புறம் கேஷ். ஸோ இப்ப ஐ திங்க் யூ ஆர் ஆல் கிளியர் இதுல. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பிசினஸ் ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ இதனுடைய ஒரு குவிக் டெஸ்ட், ஓகேவா? இல்லைன்னா நீங்களும் உங்களுக்கும் கொஞ்சம் போரிங் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க எல்லாரும் உங்களோட மெசேஜ் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் அதோட ரெடியா இருங்க. இப்போ நம்ம ஒரு கொஸ்டினா பார்க்கலாம். இப்போ எனக்கு சொல்லுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஓபன் ஆன் சண்டேஸ் அண்ட் போஸ்டல் ஹாலிடேஸ். எந்த போஸ்ட் ஆஃபீஸ் சண்டேஸ்லயும் போஸ்டல் ஹாலிடேஸ்லயும் திறந்துருக்கு? குவிக்கா உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்க போடலாம். குவிக் எல்லாருமே போடலாம். எஸ், என்பிஓ அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். நைட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, சண்டேஸ்லயும் போஸ்டல் ஹாலிடேஸ்லயும் ஓபன் ஆயிருக்கும். எக்ஸாக்ட்லி. அடுத்தது எனக்கு சொல்லுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் டிவைடட் இன்டு டிஃபரெண்ட் கிளாஸஸ் such as dash. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எந்தெந்த மாதிரி எல்லாம் கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு? ஓகே, ஆப்ஷன்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை கிளாஸ்ன்னு கேட்கல நானு. போஸ்ட் ஆஃபீஸ் எந்தெந்த கிளாஸ் ஆகலாம் டிவைட் பண்ணப்பட்டிருக்கு? எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஹெட் ஆஃபீஸ், சப் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ். ஓகேங்களா? சோ இது ஒரு முக்கியமானது. ஓகே, நான் இப்ப போடுற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நம்ம போட்டதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பண்ணி நம்ம அந்தந்த இதுக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது எனக்கு சொல்லுங்க, the facility of prepayment of postage in cash is available at selected post office to firms or business establishment who post not more than how many articles at a time? எவ்வளவு ஆர்டிகல்ஸ்க்கு மேல போஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த சேவையை கொடுக்கப்படும்? எஸ், எக்ஸாக்ட்லி. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, ஜஸ்ட் பிஃபோர் பார்த்தோம். 500 தபால்களுக்கு மேல அட் அ டைம் கொடுக்கறவங்களுக்கு தான் இந்த ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிற வசதி கொடுக்கப்படும். ஓகே, எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. அடுத்து எனக்கு சொல்லுங்க, என்பிஓ இஸ் அ போஸ்ட் ஆஃபீஸ் விச் ஃபங்க்ஷன்? என்பிஓ அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் உங்களுக்கு செயல்படும்? எனக்கு ஆப்ஷன் சொல்லுங்க. அப் டு 8:30 இல்ல நைட் முழுக்க வேலை ஆகுமா, ஹாலிடேஸ்ல வேலை ஆகுமா, அல்லது டியா? வீக் டேஸ்ல 8:30 மணி வரைக்கும், ஹாலிடேஸ்ல லிமிட்டடா ஒர்க் ஆகுமா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சோ வீக் டேஸ்ல மேக்ஸிமம் 8:30 மணிக்கு ஒர்க் ஆகும். அண்ட் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல ஒரு ஷிஃப்ட் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் ரைட் ஆன்சர். சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, ஹூ கேன் ஆத்தரைஸ் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ஆஃப் கேஷ்? யார் ஆத்தரைஸ் பண்ண முடியும்? ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ஆஃப் கேஷ்ங்கிறத யார் உங்களுக்கு அனுமதிப்பாங்க?
யாரோ டீல சொல்றாங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு சர்க்கிள் ஹெட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 500 தபால்களுக்கு மேல இருக்கும் பட்சத்துல ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பார்த்து தான் இதை வந்து பண்ண முடியும். எஸ், எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் சி. அடுத்தது, வாட் இஸ் த அமௌண்ட் லிமிட் ஆன் ஃபிராங்கிங் மிஷின்? ஒரு ஃபிராங்கிங் மிஷின்ல எவ்வளவு அமௌண்ட் லிமிட் வரைக்கும் நம்ம ஃபிராங்க் பண்ணிக்கலாம்? இது நான் சொன்னேன். எவ்வளவு வேல்யூ வரைக்கும் பண்ணிக்கலாம்? எஸ் 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 எஸ், அப்சல்யூட்லி நோ லிமிட், அப் டு எனி அமௌண்ட் அப்படிங்கிறது சரியான பதில். சரிங்களா? எனி அமௌண்ட் அப்படிங்கிறது சரியான பதில். ஓகே, ஃபைன். சோ அடுத்தது, இப்ப இது கொஞ்சம் நீங்க பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் எப்படி பண்ணி, இந்த கான்ஸ்ட்ரக்ட் ஆஃப் நைட் போஸ்ட் ஆஃபீஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்கணும். இதுல இந்த வாக்கியங்கள்ல எது வந்து கரெக்ட் இல்லைன்னு கேட்குறது. ஸோ என்ன சொல்றாங்க? ஏ, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் நைட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஃபிக்ஸ் பண்ணும். டிஜி மே எக்ஸ்டெண்ட் த நைட் ஆஃபீஸ் அப் டு 8:30 PM. சண்டேஸ் அண்ட் நேஷனல் ஹாலிடேஸ்ல நைட் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆகும். டெலிவரி ஃபங்க்ஷன் வில் பி டன் அட் த நைட் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்றாங்க. இதுல எது தப்பு? எஸ், ஆப்ஷன் பி தான் தப்பு. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், நைட் போஸ்ட் ஆஃபீஸ் என்னதான் வேலை செஞ்சாலும் அதுல என்னென்ன கிடையாது, டெலிவரி கிடையாது, இன்னைக்கு லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னோம். ஸோ ஆப்ஷன் டி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்க என்ன கவனிக்கணும்னா, முதல்ல என்ன கரெக்ட், எதெல்லாம் கரெக்ட்னு கேக்குறாங்களா இல்ல நாட் கரெக்ட்னு கேக்குறாங்களா, இன்கரெக்ட்னு கேக்குறாங்களா அப்படின்னு கொஸ்டினை ஒரு தடவை கவனமா படிச்சுட்டு ஆப்ஷன் படிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இதுலதான் கன்ஃபியூஸ் ஆயிடும். தெரிஞ்சதான் இருக்கும் நமக்கு இந்த சப்ஜெக்ட். ஆனா இந்த கொஸ்டினை கரெக்ட் இன்கரெக்ட்ன்றது சரியா படிக்காம நம்ம தவறான ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ண நேரிடும். அதனால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா வரும் பொழுது கொஞ்சம் கொஸ்டினை பார்த்துட்டு கொஞ்சம் கவனமா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு கொஞ்சம் முக்கியமா மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லுங்க, புக்கிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்சூர்ட் டிபி கேன் பி டன் இன் போஸ்ட் ஆஃபீஸ் இன் வீக் டேஸ். எவ்வளவு மணி நேரம் சொல்லுங்க பார்ப்போம். ரெஜிஸ்டர்ட் இன்சூர்ட் டிபி எல்லாம் ஒரு நாள்ல வீக் டேஸ்ல எவ்வளவு நேரம் வரும்? எஸ், என்ன ஆப்ஷன்? எஸ், ஆப்ஷன் சி கரெக்ட். 6ல இருந்து 7 மணி நேரம். ஓகேவா? 6ல இருந்து 7 மணி நேரம். இதேதான் விண்டோ டெலிவரி கேட்டாலும் இதே. ஓகேவா? சரி, இப்ப நான் இதுலயே கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், நீங்க மெசேஜ் போடுங்க. ஒரு கஸ்டமர் என்கொயரிக்கு வராரு. என்கொயரி வரும்பொழுது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுடைய எவ்வளவு நேரம் வரைக்கும் உங்க அதை பண்ணலாம், அட்டென்ட் பண்ணலாம்? உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. என்கொயரிக்கு வராங்க. ஓகே, எஸ், என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து சொல்லுங்க, ஃபிராங்கிங் மிஷின் RMF ஃபிராங்கிங் இம்ப்ரெஷன் எந்த கலர்ல இருக்கும்? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கேன். RMF ஃபிராங்கிங் இம்ப்ரெஷன் என்பது எந்த கலர்ல இருக்கும்? ப்ளூ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. Who is licensing authority of individual or commercial franking machine? யாரு லைசன்சிங் அத்தாரிட்டி? உங்களோட ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணலாம். எஸ், யாரு லைசன்சிங் அத்தாரிட்டி? டிவிஷனல் ஹெட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சர்க்கிள் ஹெட் எல்லாம் கிடையாது. யாரோ சர்க்கிள் ஹெட் போடுறீங்க. ரீஜன் கிடையாது. somebody is posting wrong answer. ஓகேவா? ரீஜன் ஹெட் யாருக்கு? டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் யாராவது ஆபீஸ்ல லைசன்ஸ் கேட்டாங்கன்னா தான் ரீஜன் ஹெட். இண்டிவிஜுவல் கமர்ஷியல் அவங்க ஃபிராங்கிங் மிஷினுக்கு டிவிஷனல் ஹெட் தான். சோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்றது கரெக்ட் ஆன்சர். இப்ப சொல்லுங்க, ஃபிராங்கிங் மிஷின் லைசன்ஸ் issued by divisional heads is valid for a period of எத்தனை வருஷங்களுக்கு அது செல்லும்? ஓகே, எவ்வளவு நாட்களுக்கு அது செல்லும்? 5 years is the right answer. ஓகே, மிகச் சரியான பதில். 5 வருஷம் அதனுடைய வேலிடிட்டி. அடுத்தது, மிஷின் ரொம்ப முக்கியமான இது கேள்வி, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, மிஷின் ஃபிராங்க் ஆர்டிகல்ஸ் போஸ்டட் இன் லெட்டர் பாக்ஸ் வில் பி ட்ரீட்டட் ஆஸ், எப்படியாக அது ட்ரீட் பண்ணப்படும்? எஸ், அன்பெய்டாக அது ட்ரீட் பண்ணப்படும். ஓகேவா? அடுத்தது சொல்லுங்க, விண்டோ டெலிவரி டிக்கெட் என்பது என்ன? சொல்லுங்க, விண்டோ டெலிவரி டிக்கெட் என்பது என்ன? அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? விண்டோ டெலிவரி டிக்கெட் என்பது என்ன பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எஸ், ஒரு ஃபிராங்கிங் லைசன்சி ரெப்ரசன்டேட்டிவ் வரவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக. சோ ஆப்ஷன் சி என்பது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இதுதான். சோ இப்ப நம்ம போஸ்டேஜ் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? சோ இப்போ இதோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்த கிளாஸ் நம்பர் 13 and 14 இது நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பாயில்ட் ஆர் டிஃபேஸ் ஸ்டாம்ப் அண்ட் ஃபிக்ஷிஷியஸ் ஸ்டாம்ப்ஸ். சோ இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாம்ப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, என்ன மாதிரி ஸ்டாம்ப் இருக்கு, டெஃபினிட்டிவ், கமோமரேட்டிவ் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. இப்போ இந்த கிளாஸ் 13, 14 என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பாயில்ட் அதாவது ஏதாவது சேதமடைந்த அல்லது டிஃபேஸ் செய்யப்பட்ட, நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்பிங் அப்படிங்கறத டிஃபேஸ் பண்ணி முத்திரையிடப்பட்டுதான் நம்ம அனுப்புவாங்க போஸ்டிங்லயே. அதே மாதிரி டிஃபேஸ் செய்யப்பட்ட ஸ்டாம்பை மீண்டும் பயன்படுத்தினாலோ அல்லது ஃபிக்டிஷியஸ் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா போலியான ஸ்டாம்ப்ஸை பயன்படுத்தினாலோ அதற்கான என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சோ இது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஒரு ஸ்டாம்ப் அது வந்து கிழிந்திருந்தாலோ
கட்டா இருந்தாலோ அழிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது எந்த விதத்திலையும் அது வந்து ஒரு பெர்ஃபெக்டாக இல்லாம போனாலோ இல்ல ஏதாவது எழுதியிருந்தாலோ ஓகேங்களா, ஏதாவது எழுதியிருந்தாலோ அது மேல ஏதாவது எழுதி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது கரெக்டா கம்ப்ளீட்டா இல்லாம இதுல எந்த விதமாக சேதமடைந்திருந்தாலும் அதனை போஸ்டேஜாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இட் வில் நாட் பி ரெகக்னைஸ்ட் ஆஸ் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இப்ப கிடையாது, முன்னாடி எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சில அந்த தபால் அந்த கவரே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் தபாலுக்குன்னே பிரத்யேகமா கவர் எல்லாம் இருந்திருக்கு முன்னாடி, இப்ப இல்ல. அந்த மாதிரி ஸ்பெஷல் என்வலப்ல அது எதுக்காக பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் தபால மட்டும்தான் போடணும். நார்மல் அன்ரெஜிஸ்டர் தபால் எல்லாம் அந்த மாதிரி என்வலப்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பயன்படுத்தப்பட்ட போஸ்டேஜ் ஸ்டாம்பை வந்து மீண்டும் ரீயூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம இந்தியன் பீனல் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின்படி அது ஒரு அஃபென்ஸ், ஒரு குற்றமாக வந்து கருதப்படும். ரொம்ப முக்கியம் இது, ஓகேங்களா. அதே மாதிரி யார் ஒருவர் இந்த போலியான ஃபிக்ஷியஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்பை தயார் செய்வதும் அதை பயன்படுத்துவதும் நம்மளோட இந்திய தண்டனை சட்டத்தும் செக்ஷன் 263 இப்ப கூட கேட்டிருந்தாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச 21/7 முடிஞ்ச PA எக்ஸாம்ல கூட இதை கேட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி போலியான போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸை வந்து தயார் செய்வதும் பயன்படுத்துவதும் செக்ஷன் 263A இந்தியன் தண்டனை சட்டத்துல இருக்கக்கூடிய செக்ஷன் 263A படி குற்றமாக கருதப்படும். அதற்குண்டான தண்டனை அவங்க வந்து இது பண்ணா கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாம்ப்ஸ்ல சரியா இல்லாத ஸ்டாம்ப்ஸை பயன்படுத்துவதோ அல்லது போலியான ஸ்டாம்பை பயன்படுத்தினாலோ அதை என்னவாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றதான் 13-14. இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இந்த செக்ஷன் 263A இந்தியன் பீனல் கோட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் பத்தி. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா பேக்கிங் இருக்கும், லெட்டர், பார்சல், பேக்கெட், இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னுடைய கைட்லைன்ஸ் படி நம்ம எந்த ஆபீஸ்ல போஸ்ட் பண்றாங்களோ அங்கேயும் முத்திரையிடப்படும். டேட் ஸ்டாம்ப் என்பது இம்ப்ரெஸ் செய்யப்படும். அதே மாதிரி டெலிவரி வாங்கக்கூடிய இடத்துலயும் முத்திரை என்பது கட்டாயமாக அடிக்கப்படும். சோ இந்த டேட் ஸ்டாம்பினுடைய முத்திரையினுடைய அந்த பிரஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி நம்ம தபால டிரான்ஸ்மிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த டிரான்ஸ்மிட்லாம் நம்ம தூக்கி தான் போடுவாங்க. ஹேண்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. சோ இதையெல்லாம் தாங்குற அளவுக்கான கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த பேக்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் திக்கா அப்படி இருக்கணும், ப்ராப்பரா பேக் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. இன்னும் இந்த பேக்கிங் இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். எந்தெந்த மாதிரியான ஐட்டம்ஸை எப்படி எப்படி பேக் பண்ணுன்றதையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போதைக்கு ஜென்ரலா பேக்கிங் அப்படின்றதுல என்ன ரூல் சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பேக்கிங் இது என்ன கிளாஸ் நம்பர் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. ஸோ பேக்கிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ் நம்பர் 15 தான் நம்ம ஜென்ரல் பேக்கிங் பாக்குறோம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டிரான்ஸ்மிஷன் எல்லாம் உட்படுத்தப்படும். நிறைய டேட் ஸ்டாம்ப்ல அடிக்கிறதுனால ஒரு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கவர்ல பேக் பண்ணி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எந்த விதமான ஃப்ரெஜைல் ஆர்டிகிள்ஸ், எந்த விதமான உடையக்கூடிய பொருட்களை நம்ம வந்து அதுக்காண்டு ஸ்பெஷலா நம்ம எந்த ஒரு நம்ம கவனம் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ நம்ம தான் பேக்கிங் அதை பார்த்து சேஃப்டியா நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த உடையக்கூடிய பொருட்கள் ஏதாவது உடைஞ்சா, டிரான்ஸ்மிஷன்ல ஏதாவது உடைஞ்சதுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு லெட்டர், பார்சல் எது எப்படி பேக் பண்ணாலும் அது எந்த விதமான கூர்மையான முனைகள் இல்லாத அளவுக்கு பேக் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அது ஷார்ப் எட்ஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து மத்த தபாலோட அது சேரும் பொழுது மத்த ஆர்டிகல்ஸையும் அதை வந்து சேதப்படுத்தக்கூடும். அதனால ஷார்ப் எட்ஜஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றதான் சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 15. ஸோ ஜென்ரலி பேக்கிங் ஸ்ட்ராங்கான கவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 15. இதை தாண்டி இதுல வேற எதுவும் ஸ்பெஷலா கிடையாது. அடுத்தது கிளாஸ் நம்பர் 16 இதை பத்தி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சீலிங். ஸோ சீலிங்ல என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக இன்ஷூர் தபால் எல்லாமே நம்ம சீல் பண்ணி, ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் தேவையோ எங்கெல்லாம் நெசசரியோ அதை தவிர்த்து மத்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீல்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மத்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு தபாலையும் சீல் பண்ணி தான் அனுப்பணுன்ற கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 16. ஓகேவா. அடுத்தது முக்கியமான ஒரு கிளாஸ் பாருங்க, போஸ்டிங் ஆஃப் காயின்ஸ். காயின்ஸ் போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ என்ன சொல்றாங்கன்னா காயின்ஸ், புல்லியன்ஸ், அதுக்கப்புறம் அதாவது பொன் பொருள், நகை, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ஜுவல்லரி, நகைகள்,
இது எல்லாமே நம்ம இங்கிலாந்து போஸ்ட்ல இன்ஷூர்டு பண்ணி மட்டும்தான் அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, காயின்ஸ் புல்லியன்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணலாம், அன்ரெஜிஸ்டரா பண்ணலாமா, ரெஜிஸ்டரா பண்ணலாமா, இன்ஷூர்ட் தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி காயின்ஸையோ பொன் பொருள் நகைகள் இது எல்லாத்தையுமே இன்ஷூர்ட்ல மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அந்த இன்சூரன்ஸ்க்கு மேக்ஸிமம் எவ்வளவு வேல்யூ நிர்ணயிக்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கரன்சி நோட் அனுப்புறதாக இருந்தால் அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரைக்கும் அதை இன்சூர் பண்ணிக்கலாம். அதுவே ஜுவல்லரி மற்றும் பிரஷியஸான விலை மதிப்புள்ள பொருட்கள், கற்கள் இதெல்லாம் அனுப்புறாங்கன்னா 1,00,000 ரூபாய் வரைக்கும் இது வந்து பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியம். இது கூட இப்ப ரீசெண்டா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. கரன்சி நோட்டை எவ்வளவு வரைக்கும் இன்சூர் பண்ணலாம்? 20,000 ரூபாய். ஜுவல்லரி அதே மாதிரி பிரஷியஸான ஐட்டம்ஸ் எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் இதை வந்து போஸ்ட் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பாக்குறீங்கன்னா லெட்டர் பாக்ஸஸ். லெட்டர் பாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, இன்லேண்ட் கார்டு, பாக்கெட்டு இதெல்லாம் லெட்டர் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு வேணுங்கிற போஸ்டேஜ் எல்லாமே அல்லது லேட் ஃபீ, கிளியரன்ஸ் தாண்டி பண்றீங்கன்னா லேட் ஃபீ இதெல்லாம் முற்றிலுமாக போஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணப்பட்டு பக்காவா கொண்டு வந்து லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 18. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்டிங் இன் ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ் கிளாஸ் நம்பர் 19. இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில லெட்டர் பாக்ஸஸ் இருக்கும். அதுல எப்படி மார்க் பண்ணிருக்காங்கன்னா, ஃபார் லெட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு மார்க் பண்ணப்பட்ட லெட்டர் பாக்ஸஸ்ல லெட்டர்ஸ் மட்டும்தான் போடணும், வேற எதுவும் ஒரு ஒரு புக் பேக்கெட்டோ வேற எதுவுமே வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி QMS அப்படின்னு ஒரு சர்வீஸ், அதாவது குவிக் மெயில் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, குவிக் மெயில் சர்வீஸ்னா முக்கியமான சிட்டிஸ்ல இந்த மாதிரி QMSக்குனே ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. சோ இதுல என்ன பண்ணலாம்னா, நம்ம சாதாரண தபால் கரெக்டா ஃபுல்லா ப்ரீபெய்ட் பண்ண தபால போடுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து ஏர்ல டிரான்ஸ்மிட் பண்ணிடுவாங்க. இப்ப வந்து இப்ப மும்பை டு சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மும்பைல இந்த மாதிரி ஒரு QMS தபால் பெட்டி இருக்குன்னா, இதுல போடக்கூடிய தபால் வந்து பொதுவாக நார்மலா டிரான்ஸ்மிட் ஆகுறத காட்டிலும் இந்த QMSல போடுறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேரும். ஆனா இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா, இந்த QMS ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா பின்கோட் எல்லாம் ஃபுல்லா போட்டிருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஃபுல்லா ப்ரீபெய்ட் பண்ணி தான் போட்டிருக்கணும்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அந்தந்த ஸ்பெஷலான பிரத்யேகமான லெட்டர் பாக்ஸஸ்க்கு என்னென்ன தபால் போடணுமோ அதை மட்டும்தான் போடணும். மத்த தபால வந்து போடக்கூடாது. அப்படி போட்டாலும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை தாமதப்படுத்தி ரிட்டென்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டுதான் அதுக்கப்புறம் அதை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றதான் கிளாஸ் நம்பர் 9. சோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டா அது இருக்காது. அடுத்தது கிளாஸ் நம்பர் 20. இதுல என்ன பாத்தீங்கன்னா, லார்ஜ் ஆர்டிகல்ஸ் அண்ட் அதர் லெட்டர்ஸ். சோ ஒரு ஆர்டிகல்னுடைய சைஸ் காரணமாக அந்த லெட்டர் பாக்ஸ்ல நம்மளால உள்ள புகுத்த முடியலன்னா அதை மட்டும் பை ஹேண்டா கவுண்டர்ல கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 20. அடுத்தது ஆர்டிகல் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ நவ் கண்டினியூயிங். இப்ப பாருங்க, ஆர்டிகல்ஸ் ரிக்வயரிங் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிளாஸ் 21ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சாதாரண தபால் புக் பண்றோம்னா பிரச்சனை கிடையாது, போஸ்டேஜ் ஓட்டி நம்ம அனுப்பிடுவோம். இதுவே ஸ்பெஷலான ஆர்டிகல்ஸ் நம்ம பண்றோம் அப்படி உதாரணத்துக்கு ரெஜிஸ்டர் தபாலாகவோ இன்சூர் தபாலாகவோ வேல்யூ பேபிள் தபாலாகவோ இருந்தா என்ன சொல்றாங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் அப்படின்றத மேல குறிப்பிட சொல்றாங்க. இன்சூர்ட் அப்படின்னா இன்சூர்ட் எவ்வளவு ரூபாய்க்கு அதை இன்சூர் பண்றோம், இன்சூர்ட் ஃபார் ருபீஸ் இவ்வளவு 1000 ரூபாய். அதே மாதிரி வேல்யூ பேபிள் ஃபார் ருபீஸ் 4. இந்த மாதிரியாக அந்த ஸ்பெஷலா அதை வந்து ட்ரீட் பண்ணி டாப்ல அந்த கவர்ல எழுதி அனுப்பிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி முக்கியமா ஆர்மெயில் அப்ளிகேஷன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். மியூட் பண்றேன், உங்க மைக் மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ண வேணாம். ஓகே பொன்னன் சார், நான் கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம அப்புறமா லாஸ்ட்ல கேட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்தது ஆர்மெயில் ஆர்டிகல்ஸ்ல பொதுவா நிறைய வேல்யூ இருக்கிற ஸ்டாம்ப்ஸ் ஓட்டுவோம். சோ அந்த மாதிரி இருக்கிற தபால்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கவுண்டர்ல காமிச்சு பிரசன்ட் பண்ணி அவங்க முன்னிலையில டீஃபேஸ் பண்ணி அந்த தபால் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 21. அடுத்த கிளாஸ் நம்பர் 22ல என்ன சொல்றாங்கன்னா, டிசைரபிலிட்டி ஆஃப் போஸ்டிங் ஏர்லி. என்னன்னா, ஒவ்வொரு லெட்டர் பாக்ஸ்க்கும் ஒரு கிளியரன்ஸ் டைம் இருக்கும். இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள போஸ்ட் பண்ணா இந்த பாக்ஸை நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு. சோ பப்ளிக் என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எப்ப அந்த தபால் ரெடியா இருக்கோ அப்பவே கொண்டு வந்து போஸ்ட் பண்ணிருங்க. கடைசி நேரம் வரைக்கும், கடைசி லாஸ்ட் கிளியரன்ஸ் வரைக்கும்
வெயிட் பண்ணி கடைசி நிமிஷத்துல போடணுன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 22. அடுத்தது மேனர் ஆஃப் அஃபிக்சிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். நம்ம இது பின்னாடி மெத்தட் ஆஃப் அட்ரஸிங்ல பார்க்கதான் போறோம். போஸ்டேஜ் ஸ்டாம்பை எப்பயுமே எப்படி பண்ணா, வலது பக்கம் கார்னர்ல, ரைட் ஹேண்ட் டாப் கார்னர்ல வலது பக்கம் மூலையில ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ்க்கு மேலதான் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஒட்டணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 23. இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியான கிளாஸ் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், கிளாஸ் நம்பர் 24. இதுல என்ன சொன்னாங்கன்னா, நான் போஸ்டல் ஸ்டாம்ப், சேரிட்டி ஸ்டாம்ப்ஸ், லேபிள், சீல்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு லேபிளோ அல்லது ஸ்டாம்போ, ஒரு சீலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு குறியீடுகளோ, அதாவது போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய எந்த ஒரு குறியீடோ சீலோ, ஒரிஜினலா அது பார்த்தா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மாதிரி தோற்றம் அளிக்கும், பட் ஒரிஜினலி அது ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கிறது எதுவுமே நம்ம வந்து அந்த முன்னாடி பக்கத்துல அதை எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் நம்ம ஒரு சில இம்ப்ரெஷன் பார்க்கும் பொழுதே அது ஸ்டாம்ப் மாதிரி தோற்றம் அளிக்கும். அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இம்ப்ரெஷனோ குறியீடோ எதுவுமே நம்மளுடைய தபாலினுடைய அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 24. ஓகேங்களா. அடுத்தது கிளாஸ் நம்பர் 25 அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, யூஸ் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு அதிக வேல்யூ ஒரு 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 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்ப் ஒட்டணும் அப்படின்னா, அதிக ஒரு அதிக வேல்யூ இருக்கிற ஸ்டாம்ப்ல கம்மியான ஸ்டாம்ப்ஸ் வந்து ஒட்ட சொல்றாங்க. சோ இதுவே ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டாம்ப்னா ஒரு 20 ரூபாய் ஸ்டாம்ப் 5 ஒட்டிக்கோங்க. அதுவே 5 ரூபாய் ஸ்டாம்ப் 20 ஓட்டுனா உங்களுக்கு அது நிறைய இடத்த வந்து உங்களுக்கு ஆக்குபை பண்ணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹை வேல்யூ ஸ்டாம்ப் வந்து ஒட்டுனீங்க அப்படின்னா அது நிறைய ஸ்பேஸ் வந்து எடுத்துக்காது, நிறைய இடத்த அதை வந்து ஆக்கிரமிக்காது அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 25. அடுத்த கிளாஸ் நம்பர் 26 நம்ம பார்க்க போறோம். இது என்ன பாத்தீங்கன்னா, மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். இது எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியம். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். நான் இதை வந்து இங்க உங்களுக்கு பிக்சரா சொல்றதை விட, நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலா சொல்றதை விட அடுத்த பிக்சர்ல நான் உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல அட்ரஸிங் அப்படிங்கிறது அது வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு அட்ரஸ் அப்படிங்கறது சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப கம்ப்ளீட்டா டெஃபினட்டா இருக்கும்னு சொல்றாங்க. கம்ப்ளீட்டா இருக்கணும், முழுமாக கம்ப்ளீட்டா முழுமையா இருக்கணும், டெஃபினட்டா இருக்கணும், ரொம்ப பின் பாயிண்டா கரெக்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இருக்கணும்னா, டெலிவரி எண்ட்ல எந்த விதமான எக்ஸ்ட்ரா என்கொயரியும் இல்லாம அவங்க போய் விசாரிச்சாலே அந்த அட்ரஸ வந்து ஈஸியா கண்டு கொள்ளும்படி ஒரு அட்ரஸிங் அப்படிங்கிறது அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலா இருக்கும்ன்றாங்க. சோ இந்த மெத்தட் ஆஃப் அட்ரஸிங்ல இதுதான் ஒரு தபால் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 4 போர்ஷனா நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ஒரு தபால் அப்படின்னா இதை 4 போர்ஷனா பிரிக்கிறோம். இந்த போர்ஷன்ல இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வலது பக்கம் கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதுல 3 சென்டிமீட்டர் அப்படிங்கறத ஸ்டாம்ப்ஸுக்காக விட்டுருங்கன்னு சொல்றாங்க. சோ நீங்க அட்ரஸ் எழுதுறீங்கன்னா வலது பக்கம்னுடைய இந்த மேல் கார்னர்ல அட்லீஸ்ட் ஒரு 3 சென்டிமீட்டராவது இடைவெளி ஸ்டாம்புக்கு என்று விட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம அட்ரஸ் எழுத சொல்றாங்க. யாருக்குன்னு அட்ரஸ் எழுத சொல்றாங்க. அதே மாதிரி இடது பக்கம் லெஃப்ட் சைட்ல அனுப்புனர் சென்டர் அவருடைய அட்ரஸ் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றதா இந்த மெத்தட் ஆஃப் அட்ரஸ்ல மெயினா சொல்லுவாங்க. ஓகேங்களா. எந்த கார்னர்ல யார் எழுதணும் அப்படின்றத நான் இது பிக்டோரியலா உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த அட்ரஸ் அப்படிங்கறத எழுதணும்னா என்னென்ன மாதிரி டீடைல்ஸ் அதை அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, அர்பன் ஏரியால இருக்காங்க, ஒரு சிட்டில இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க அட்ரஸ் எழுதுறீங்க அப்படின்னா அவங்களோட பெயர், பொதுவா நம்ம என்னெல்லாம் எழுதுவோம், அவங்களோட பெயர் எழுத சொல்றாங்க. ப்ரொஃபஷன், அவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அவங்களுடைய தொழிலை குறிப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டினுடைய பெயரு, அப்புறம் என்ன தெருவோட பேரு, அந்த லொக்காலிட்டி என்ன, ஏதாவது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஏதாவது இருந்தா அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பரு, முக்கியமா அது என்ன போஸ்ட் டவுன் அப்படிங்கறத குறிப்பிட்டுட்டு கோடு போடுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கூட முடிஞ்சா எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ பொதுவா அர்பன்ல இருக்காங்க, சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு பேரு என்ன, தொழில், வீட்டு நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் பேர் என்ன, இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அதுவே ரூரல்ல இருக்கவங்களுக்கு அட்ரஸிங் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, அட்ரஸினோட பெயர், அப்பாவுடைய அல்லது ஹஸ்பண்டோடைய பெயர். ஏன்னா ஒரே பேர்ல கிராமங்கள்ல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அப்பா பேர்ல ஹஸ்பண்ட் பேர், அவங்களுக்கு ப்ரொஃபஷன் தொழில் ஏதாவது இருந்ததுன்னா தொழில், அதுக்கப்புறம் வீட்டோட பெயர் ஏதாவது இருந்ததுன்னா அதே மாதிரி தெருவோட பெயர், அதுக்கப்புறம் அந்த வில்லேஜினோட பெயர் என்ன, அந்த நேம் ஆஃப் த வில்லேஜ், எந்த வில்லேஜ் அதை சேர்ந்தது அப்படின்னு அந்த வில்லேஜோட பெயர்,
அதுக்கப்புறம் எந்த டெலிவரி போஸ்ட் ஆபீஸ்க்கு கீழே அது வரும் அண்ட் அதனுடைய பின்கோடு என்ன, அது எந்த தாலுக்கா சேர்ந்தது. சோ அதே மாதிரி முடிஞ்சா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்னுடைய பெயர். ஓகேங்களா? சோ பின்கோட கரெக்டா எழுதிட்டோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் எல்லாம் எழுதணுன்ற கட்டாயம் கிடையாது. சோ பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்னா பேரு அட்ரஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் எழுதிட்டு போஸ்ட் டவுனை வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க, ஓகே கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும்னு சொல்றாங்க. முழு போல்டு லெட்டர்ல வந்து அது என்ன போஸ்ட் டவுன் அப்படின்றத எழுதிட்டு அதுக்கு கீழே தவறாம பின்கோடு எழுதணும் அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய தாத்பரியம். அட்ரஸிங் அப்படிங்கிறது இவ்வளவு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம தபால் அட்ரஸ் பண்றோம் எழுதுறோம் அப்படின்னா அதனுடைய அட்ரஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரோமன் லெட்டர்லயும், ஓகேங்களா, ரோமன் லெட்டர்லயும் அரபிக் எழுத்துக்கள்லயும் அதனுடைய அட்ரஸிங் அப்படிங்கறது எழுதணும் அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இப்ப சேலம்னு எடுத்துக்கோங்களேன், ஒரே டிஸ்ட்ரிக்ட் கீழே நிறைய போஸ்ட் ஒன்று இருந்தது அப்படின்னா அது என்ன என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத பேர் எழுதி பின்கோட் எல்லாத்தையும் உங்களுக்கு பக்காவா நோட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ இதான் உங்களுக்கு அட்ரஸிங்னுடைய உங்களுக்கு மெயினான பாயிண்ட். இன்னொன்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க நான் கொடுத்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ப்ரொஃபஷன்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு அட்ரஸ் பாருங்க, அர்பன்ல கொடுத்திருக்காங்க. சோ ஒருத்தரோட பெயர் எழுதியிருக்காங்க, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, இன்ஜினியர் அப்படின்றத எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த தெரு பேரு, அது என்ன இது, அதுக்கப்புறம் நியூ டெல்லி அப்படின்றத எழுதி பின்கோட் அப்படிங்கறத எழுதியிருக்காங்க. சோ இதுவே ரூரல் எழுதியிருக்காங்கன்னா பாருங்களேன், இங்க பாருங்க பேரு, ஒய்ஃப் ஆஃப் என்ன, எந்த வில்லேஜ் பேரு, அதுக்கப்புறம் அது எந்த போஸ்ட் டவுன் சேர்ந்தது, பின்கோட். சோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் அப்படிங்கிறது முழுமையாக தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இது உங்களுக்கு. ஓகேவா? அடுத்த கிளாஸ் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மெயில்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பெர்சோனல் சர்விங் இன் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஆர்மில நம்மளோட பாதுகாப்பு பணியாளர்களுக்கு ஏதாவது தபால் எழுதுறோம் அப்படின்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் மட்டும் இல்லாம அவங்களுடைய ரேங்க் என்ன, அந்த டிஃபென்ஸ்ல அவங்களுடைய ரேங்க் என்ன, அவங்க பெயர் என்ன, அவங்க எந்த யூனிட்ல அவங்க வேலை செய்யறாங்கன்றதையும் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பாதுகாப்பு பணியாளர்களுக்கு அட்ரஸ் பண்ணும் பொழுது ரொம்ப முக்கியமா அத அட்ரஸ் வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஏபிஓக்கு கீழே இருக்காங்க, கேர் ஆஃப் எந்த ஏபிஓ அப்படின்றத குறிப்பிடணும்னு சொல்றாங்க. சோ இதுல ஊர் பேர் எழுதக்கூடாது, டெல்லி கொல்கட்டா அப்படிலாம் எழுதக்கூடாது. அவங்க எந்த ஏபிஓ சேர்ந்தவங்களோ அந்த கேர் ஆஃப் சோ அண்ட் சோ அந்த ஏபிஓ அப்படின்றத போட்டீங்கன்னா அது அவங்கள முறையாக போய் சேர்ந்துரும். சோ மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி ஆர்மில இருக்கிற ஏர்ஃபோர்ஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறவங்களுக்கு தபால் அட்ரஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க எந்த ஏபிஓக்கு கீழே கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களோட அந்த யூனிட் ரேங்க் இதையெல்லாம் பிரத்யேகமாக மென்ஷன் பண்ணி இதை அனுப்பணும் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதே மாதிரி நேவி பெர்சனல், நமக்கு கப்பல் படை இருக்கு இல்லைங்களா, நேவி பெர்சனல் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நம்ம தபால் அப்படிங்கறத அட்ரஸ் பண்றோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து எங்க அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கேர் ஆஃப் ஃபிளீட் சர்வீஸ் பாம்பே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இங்க இருக்கு பாத்தீங்களா, கேர் ஆஃப் ஃபிளீட் சர்வீஸ் பாம்பே. ஒன் செகண்ட், இங்க இருக்கு பாத்தீங்களா, அதாவது கப்பல் படையில இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு தபால் அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி போடணும்னா கேர் ஆஃப் ஃபிளீட் மெயில் சர்வீஸ் பாம்பே அப்படின்ற மாதிரி இதை அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஓகேவா, சோ ஆர்டிகல் bearing indefinite addresses. ஒரு சில சமயம் ஆர்டிகிளுக்கு ஒன் செகண்ட், ஓகேவா, ஆர்டிகல்ஸ் பியரிங் இன்டெஃபினைட் அட்ரஸஸ். இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான அட்ரஸ் இல்லாம இன்டெஃபினைட்டா அந்த மாதிரி இருக்கிற அட்ரஸஸ் எல்லாம் டெலிவரி பண்ணப்பட மாட்டாது. என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு தபாலுக்கு மேல கரெக்டான பேர் இல்லாம வெறும் இனிஷியல் போடுறாங்க, இல்ல சர்நேம் ஏதாவது வீட்டுல கூப்பிடுற பேரு, அல்லது ஃபிக்டிஷியஸான போலியான நேம், அல்லது ஏதாவது குறியீடுகளோட ஒருத்தர் அட்ரஸ் பண்றோமோ அந்த மாதிரி தபால டெலிவரி பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி கரெக்டா ஒரு பர்டிகுலர் பர்சனோட பெயருக்கு குறிப்பிடுறதுனா மட்டும்தான் அது டெலிவரி பண்ணப்பட்டிருக்கும். இல்ல வந்து காமனான பேரு இல்ல வந்து ஒரு குறியீடு பேரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நேம் அதை மட்டும் போட்டிருந்தா உங்களுக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸே ஒண்ணு நிலுவையிலேயே கிடையாது, அல்லது அவங்களுக்கு லைசன்ஸே அவங்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி தபால்கள் எல்லாம் உங்களுக்கு சென்டருக்கே
திருப்பி அனுப்பப்படும். ஓகேங்களா? அடுத்தது அடிஷன் ஆஃப் சென்டர்ஸ் அட்ரஸஸ். உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். 30 கிளாஸ் நம்பர் 30 என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டர்ஸ் அட்ரஸ். நம்ம ஏற்கனவே இந்த படத்துல பார்த்ததுதான். சென்டர்ஸ் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே லெஃப்ட் கார்னர்ல உங்களுக்கு சென்டரோட அட்ரஸையும் குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து அனுப்ப சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதோட இன்னைக்கு போதும். ஓகேங்களா? 30 கிளாஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. சோ இன்னைக்கு ரொம்ப இதுக்கு மேல டம்ப் பண்ண வேணாம். ஓகேவா? சோ இந்த 30 கிளாஸ் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பிஓ கைட்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் இன்னைக்கு போதும். சோ காலையில நம்ம பார்த்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிச்சு இந்த 30 கிளாஸ் வரைக்கும் இன்னும் ஒரு தடவை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணுங்க. சோ இந்த நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம 2வது கிளாஸ் பார்த்த ஒரு சில ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் பார்த்த அதுல இருந்து ஒரு சில கேள்விகளோட துவங்கி இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் 31 கிளாஸ்ல இருந்து சிலபஸ் படி நம்ம போலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த கிளாஸ் நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஆல். ஒரு தடவை கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை ரீகேப் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் 2 கிளாஸ் அதனால கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசுல அது அப்படியே பதிஞ்சிரும். சோ தேங்க்யூ ஆல். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பேச நினைச்சதுக்கு தேங்க்யூ சோ மச். Thank you very much. Thank you very much, madam. Thank you, everybody. Thank you, sir.